1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. தினமும் அவரு குடிப்பாரு. குடிச்சு முடிச்சுட்டா அவருக்குள்ள இருக்கிற பிசாசு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுவார். வாழ்க்கையில நான் பார்த்ததும் பார்க்காததும் ஆம்பளைங்களை சேர்த்து வச்சு எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்குன்னு பேசுவார். என் கழுத்துல ஒரு தாலி கட்டினதுக்காக அவர் என்னை அடிச்சு மிதிச்சு 1 மாசம் என்ன கொடூரமா டார்ச்சர் பண்ண அந்த மனுஷன் கிட்ட எனக்கு என்ன உறவு இருக்க முடியும் சொல்லுங்க? மன ரீதியா பாதிக்கப்பட்டு புருஷன் கூட நீ வாழவே முடியாதுன்னு திரும்ப வீட்டுக்கு வந்த பொண்ண ஒரு எதிரி கிட்ட பேசுற மாதிரி பேசினாங்கன்னா யாரால தான் தாங்க முடியும்? ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிப்பாரு. உன்னோட தொந்தரவு தாங்க முடியாம வாடன அந்த பொண்ணை அங்கிருந்து துரத்தி விட்டுருவாப்ல. இனிமே அந்த வீட்டுக்கு வந்து அணுவா சாகிறதுக்கு நான் தயாரா இல்ல. கொல்றதுக்கு இல்ல, உன் விருப்பப்படி சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிடுறேன். ரெண்டு 3 நாளா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு ஏன் தள்ளி தள்ளி போற? யார்கிட்டயும் கொஞ்சம் கூட பேச மாட்ற, எங்கன்னா கிளம்பி போயிடுற. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை அண்ணா? எந்த நிமிஷம் வேணாலும் வெடிச்சு செதறக்கூடிய ஒரு பாம்பை எடுத்து கையில கொடுத்துட்டு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஷமிலியோட உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னுமா சால்வ் ஆகல? இப்பெல்லாம் அவ எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுறா. அவ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவா, ஆனா என்னால தான் முடியல. அதான் ஏன் முடியலன்னு கேக்குறேன். நீ மனசு வச்சா முடியும்னா? நான் இல்ல, ஷம்லி சால்வ் பண்ண வேண்டிய அவளோட பிரச்சனை தான் இப்ப என்ன போட்டு வாட்டுது. சில சமயம் கடிச்சு திங்குற மாதிரி அன்பா இருக்கா. அவளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அவளை சொல்லி எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என்னோட தலையெழுத்து தான். பாலாவோட கண்ணீருக்கு கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கான். நீ ஏன் இன்னும் அதெல்லாம் மறக்காம இருக்க? எல்லாத்தையும் அழிச்சு தொலைஞ்சிட்டு தான் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். எனக்கு பொண்டாட்டியா வந்த பொண்ணுன்னா உயிருக்குயிர காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவ இப்ப என்னடான்னா ஒவ்வொரு நாளும் என்ன பாடா படுத்திட்டு இருக்கா. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை போகுது? மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்வாகும். இல்லனா 1 மாசத்துக்கு லீவ் எடுத்துட்டு நீங்க 2 பேரும் எங்கேயாவது தனியா போயிட்டு வாங்க. அதுக்கும் அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. வேற எங்கேயும் போக விடாம அவளை இதே இடத்துல பிடிச்சு வச்சிருக்கிற வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த எஸ்டேட் பங்களாவும் அந்த மாயமாவும் ஷமிலி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மர்மம் அங்க மறைஞ்சிருக்கு. நீ என்னன்னு அவகிட்ட கேட்க வேண்டியதானே? அந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசினாலே அவ வயலண்ட் ஆயிடுவா. சில சமயம் அவ பேசுறத கேட்டா எனக்கே பயமா இருக்கும். என் மனசுல இருக்கிறத அப்படியே கேட்டுட்டா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பணம் சொத்தோட ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்த பொண்ணு நம்ம பையனுக்கு பொண்டாட்டியை கிடைச்சாலும் அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க. நான் ஏன் உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்? மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நீ எதுக்காக தியாகம் பண்ணணும்? இது வரைக்கும் அப்படிதானே. அப்போ சமிலிய பிடிச்சிருக்குன்னு சொன்னது, அவ கூட நெருங்கி பழகுனது எல்லாம் பொய்யா? இப்பவும் நான் அவளை காதலிக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல என்னால அவ கூட மிங்கிள் ஆக முடியல. அப்ப நீ அதை அவகிட்ட போய் பேசி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு உன் காதலியோட கண்ணீர் சாபோன்னு நினைச்சிட்டு இருந்தா இதெல்லாம் நல்லா இருக்கா என்ன சொல்லு? நாம ஒண்ணு பண்ணலாம். சமிலி கிட்ட நான் பேசுறேன். அப்படி அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறேன். வேண்டாம், நீ பேசாத. எதுக்குன்னு? கோவப்படுறதும் சண்டை போடுறதும் கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சு அடிக்கிறதும் அவளை தெரிஞ்சு பண்ணல. அந்த மாதிரி விஷயத்த செஞ்சு முடிச்ச 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நான் செஞ்ச மாதிரி என்ன அவ பாக்குறா. அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ ஸ்டீரியோ டைப் ஆவறா. ஒண்ணு அவ அந்த மாதிரி நடிக்கிறா, அப்படி இல்லைன்னா மன ரீதியா பிரச்சனை. என்னன்னா இதெல்லாம்? என்னால நீ சொல்றத நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்ச சமிலி இப்படிலாம் இல்ல. நீ ஒரு நாளைக்கு அவகிட்ட எவ்வளவு நேரம் பழகிருக்க? நண்பர்கள் கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா மறைச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம்.
ஆனா 24 மணி நேரமும் அவ கூட சேர்ந்து வாழற எனக்கு தான் தெரியும். மனரீதியா அவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவ அதை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதோட ரியாக்ஷன் தான் இது எல்லாமே. அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு. அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் பிரீத்தி. ஆனா இது அப்படி இல்லை. நம்ம யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு பொண்ணு அவ இருக்கா. சமிலி அப்படி உன்கிட்ட ரியாக்ட் பண்ணும்போது நீ ஒரு தடவையாவது தைரியமா ரியாக்ட் பண்ணி பாருண்ணா. பாலா எனக்கு நஷ்டமானதுக்கு காரணம் தைரியமான ஒரு முடிவை எடுக்க முடியாததுனால தானே நீ சொல்றல்ல. இப்ப நான் தைரியம் காட்டி சமிலியையும் இழக்க தயாரா இல்லை. எனக்கு இப்போ எல்லாம் புரியுது. சமிலிக்கு இல்ல, உனக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. மனசுல ஏதோ ஒரு மூலையில பாலா இன்னும் இருக்கா. அதான் பிரச்சனை. பாலாவை அங்கிருந்து எடுத்துட்டு சமிலிய முழுசா நேசிக்க ஆரம்பி. அப்பதான் உன்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நேத்து ராத்திரி நம்பியார் கால் பண்ணார். பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் வேலையை பத்தி கேட்டாரு. அவருக்கு சேலத்துல இருக்கிற ஒரு பிசினஸோட பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு அதுல விருப்பம் இல்லப்பா. இப்போ அவராவே முன் வந்து இப்படி ஒரு விஷயத்த பேசும்போது நம்ம எப்படி சூரஜ் அதை தட்டி கழிக்க முடியும்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. எனக்கு விருப்பம் இல்லப்பா. எல்லாத்துக்கும் ஒரே வாரிசா நம்பியாருக்கு சமிலி மட்டும்தான் இருக்கா. இப்ப நீ வேண்டான்னு சொன்னாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கு. அதை அப்ப பார்க்கலாம்ப்பா. திடீர்னு ஒரு நாள் போய் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்காது? என் கஷ்டத்தை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. இப்போதைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஓகே சொல்லாதீங்கப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்குற சம்பாத்தியத்துல வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மாமனார் கொடுத்த காரை யூஸ் பண்ணலாம், ஆனா அவருடைய பிசினஸ் மட்டும் இவர் பாத்துக்க மாட்டாராம். நல்லா இருக்கு, நல்ல பாலிசி. சூரஜ் அண்ணா நம்பியார் அங்கிளோட பிசினஸ் பாத்துக்கிட்டா உங்களுக்கு அப்புறம் நீங்க இப்ப நடத்துற பிசினஸ் யார்ப்பா பாப்பா? அதுக்கு தான் நீ இருக்கியம்மா. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு பாதி பிசினஸ் கொடுத்துருவேன். அது போதாதா? உங்களுக்கு மேலும் மேலும் சொத்து சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு நினைப்பு தான் இருக்கு. அது இல்லாதவனை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்பியாருக்கு அப்புறம் அவருடைய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பிசினஸ் எல்லாம் சூரஜ் கைக்கு தான் வந்து சேரணும். புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா அவனுக்கு நல்லது. எது எப்படியோ உன்னுடைய செலக்ஷன் சூப்பர். கொஞ்சம் அப்படி இப்படி கோவப்பட்டாலும் சமிலி சூரஜுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் தான். இன்னொரு கட்லெட் சாப்பிடு. உங்க அண்ணன் உனக்கு அன்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான்ல, நீ சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிடு. எனக்கு இது அவ்வளவுலாம் பிடிக்காது. அவன் அவ்வளோ பாசமா கொண்டு வந்திருக்கானேன்னு தான் வாங்கிக்கிட்டேன். ம், சாப்பிடு. என்னப்பா, ஏன் இப்படி வந்திருக்க? ஏன் இவ்ளோ லேட்டா வந்த? ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்காக நான் கடைக்கு போயிருந்தேன். அவர் அங்கேயும் வந்துட்டாரு. கொஞ்ச நாளாவே அவர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. என்னதான் இருந்தாலும் பப்ளிக்கா ஒரு இடத்துல வச்சு அவன் உன்னை காயப்படுத்த மாட்டான். அவருடைய குணம் உனக்கு முழுசா தெரியாது. அவர் வீடு ரோடுன்னு எதுவுமே பார்க்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் கெட்ட வார்த்தை பேச தயங்கவே மாட்டாரு. அதனால தானே கிளிப்பிலிக்கு சொல்ற மாதிரி நான் முதல்ல உன்கிட்ட சொன்னேன், அந்த உறவை முடிச்சுக்கட்டு. அதுவும் முடியாது அப்படின்னா அவனோட இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டு. அப்புறம் நீ சரண்டர் ஆயிடு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டாரு. என்னால நிம்மதியா பசங்களுக்கு கிளாஸ் கூட எடுக்க முடியல. அவர் வராத ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஓடி தப்பிச்சு போயிடலாமான் இருக்கு. இங்க பாரு, அந்த ஆளுக்கு பயந்து நீ கிடைச்ச வேலையை தொலைச்சிடாத. அதான் உன்னோட பலம். அந்த வேலையை நானே விடலைன்னு அவருக்கு எடுத்துருவாரு. ஸ்கூல்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓஹோ, அதையும் நாம பார்க்கலாமே. என்ன காரணத்தை சொல்லி உன்னை அங்கேருந்து அனுப்புவாங்க? புருஷனோ அண்ணாவோ அப்பாவோ தம்பியோ யாரா வேணா இருக்கட்டும், அவங்க ஸ்கூலுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்காக வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அப்ப நாம அது லீகலா டீல் பண்ணிக்கலாம். உன்னோட சட்ட நியாயம்லாம் அங்க செல்லுபடி ஆகாதுடி. அது ஒரு பிரைவேட் ஸ்கூல். அந்த ஸ்கூலோட பேரை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டீச்சருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க.
வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. அதுவும் பாலா மாதிரி நல்ல கிளாஸ் எடுக்க ஒரு டீச்சரை இல்லனா பசங்களுக்கு நல்ல பாடம் எடுக்கறங்கிறதுக்காக தூக்கிடுவாங்களா? நீ உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டலடி. எதுக்காகவும் வேலையை விட்டுறாத. அப்படி இல்லைன்னா எங்க அக்காவோட நிலைமை தான் உனக்கும். உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் தான் எங்க அக்காவும். கல்யாணம் ஆகும்போது மெடிக்கல் ஃபீல்ட்ல நல்ல சம்பளத்துக்கு ஒரு வேலையில இருந்தாங்க. கல்யாணம் ஆனதும் அக்காவை கம்பல் பண்ணி வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டான். அப்புறம் புருஷனை தவிர வேற சப்போர்ட்டே இல்லைல்ல. சமீபத்துல அக்கா என்கிட்ட ஒன்று சொன்னப்போ நான் ஒரு நிமிஷம் நடுங்கிட்டேன். அந்த ஆளு கம்பல் பண்ணி அக்காவை சரக்கடிக்க சொல்லுவானா. அதுக்கப்புறம் அக்காவோட உடம்பு அந்த ஆள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். இந்த ஆம்புலன்ற இடம் இருக்கு பாரு, ஏர்போர்ட்ல எல்லாம் செக்கிங் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் முழுசா செக் பண்ணணும். உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் தான். அவனுக்கு எல்லாம் கிளியரான சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான லைசென்ஸை கொடுக்கணும். என்னதான் செக் பண்ணாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மத்தவங்க பார்வையில இவன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் யாருமே இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ராத்திரியில பொண்டாட்டிக்கிட்ட வரும்போது ரத்த காட்டேரி மாதிரி மாறிடுவாங்க. என் அக்காவோட புருஷன் ஒரு பஸ் டிரைவர். வெளியே போயிட்டு வரும்போது வாசக்கதவை தட்டாம ஜன்னல் வழியா எட்டி பாப்பானா, உள்ள எவனாவது இருக்கானா, ஏதாவது சத்தம் கேக்குதான்னு செக் பண்ணுவானா. அப்படி ஒரு சந்தேகம். ஒரு படத்துல கூட வரும்ல, ஒரு ஹீரோ கேரக்டர் இப்படிதான். இவனும் அதே மாதிரி டியூட்டின்னு சொல்லி போயிட்டு யாருக்கும் தெரியாம திரும்ப வந்து வீட்டோட சன்ஷெட்ல ஏறி அவன் பதுங்கி இருப்பான். இதெல்லாம் ஆண் பெண்ணை கல்யாணம் பண்றதுனால வர பிரச்சனை. கல்யாணத்தோட மெத்தடையே மாத்தணும். இனிமே வர காலத்துல பெண்கள் தான் ஆண்கள் கட்டணும். கழுத்துல இல்ல, மூக்க தொலைச்சு மூக்குனா கயிறு போடணும். அப்புறம் அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே பொண்டாட்டிங்க நடக்கணும். அப்பதான் இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல நீ மட்டும் இல்ல பாலா, பலரும் இதை அனுபவிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அனு. ஆனா என்னால என் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியும். பொண்ணுங்களுக்கு வலியும் வேதனையும் மட்டும் இல்ல, அதெல்லாம் சகிச்சுக்கிற சக்தியும் கடவுள் கொடுத்திருக்கான். ஒருவேளை அந்த சக்தி இல்லாம போயிடுச்சுன்னா அனு ஒரு கட்லெட் எடுத்து கொடுமா? எனக்கு வேண்டாம். அட அப்படிலாம் சொல்லாதம்மா. அனுவோட செல்ல தம்பி அவங்க அக்காக்காக வாங்கி கொடுத்துட்டு போனது. என்னடி யோசிக்கிற? எனக்கும் ஒரு தம்பி இருக்கானேன்னு யோசிச்சேன். வீட்டு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்காத. முதல்ல அதை வாங்கி சாப்பிடு. வீட்டுல பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்குன ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு போய் இந்த நாசமா போனவனுங்க என்ன பாடுபடுத்துறானுங்க. பாலா, என்னாச்சு? என்னாச்சு பாலா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. என்னாச்சு பாலா? என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சதீஷ் அண்ணா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நீங்க அப்படி சொல்லாதீங்க. என்னாச்சுண்ணா? தம்பி இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? மீன் சாப்பிட்டு ஒத்துக்கல போல இருக்கு. அப்படியே பிரட்டிட்டு வருது. அடியே அனகா. அடியாவா? அது யாரு?
ஆ, அது யாரு? அண்ணே நீங்க தானே இப்ப கூப்பிட்டீங்க அனகான்னு. நான் எங்க கூப்பிட்டேன்? அண்ணே நீங்க தான் கூப்பிட்டீங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. அம்மா அவளோட பேர் என்ன? அனிதா. அனிதா. ஏய் அனிதா. ஓ உங்கள இல்ல, நீங்க உட்காருங்க உட்காருங்க. அடியே அனிதா. அண்ணே அவங்கள எதுக்கு இங்க வர சொல்றீங்க? விஷயம் இருக்குடா. என்ன விஷயம்? டேய் தம்பி வேணும். இப்போ உனக்கு எப்பறா இருக்கு? பரவாயில்லையா? இந்தாடா இதையும் சேர்த்தாடுறா. குடி குடி குடுனே. உனக்கு எதை கொடுக்கணும்னு சொல்றாமா, போய் என்னன்னு பாரு போ. அண்ணே எது கூப்பிட்டீங்க? இதை கொஞ்சம் புடிடி. கெட்டு போன மீனெல்லாம் எவன்டி ஃப்ரை பண்ணி வைக்க சொன்னா? பாத்தியாடி அங்க பாரு. என் தம்பி கஷ்டப்பட்டு குடிச்ச அத்தனை சரக்கும் வாமிட் எடுத்துட்டாண்டி. நான் இங்க மீன் வியாபாரம் ஒண்ணும் பண்ணல. நீங்க வாங்கிட்டு வர்றதுதான் நான் சமைச்சு கொடுக்கறேன். அதுக்கு என்கிட்ட இப்படி மல்லுக்கு நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஓவரா பேசிட்டு இங்க பாரு இங்க பாரு, சும்மா என்னன்னு கத்தாம உள்ள போறியா? ஊர்ல இருக்கிறவெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு தான் அசிங்கம். நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளதானே இருந்தேன். என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? அது கெட்டு போன மீனை சமைச்சு வச்சு இவனை வாந்தி எடுக்க வச்சிட்டல்ல, அதுக்கு ஒண்ணு ஒரு சொல்ல ஏண்டி ஒரு நல்ல பொருளை வாங்கிட்டு வந்தா கூட அதை கெட்டு போனதுக்கு அப்புறமா சமைச்சு எப்படியாவது இவனுங்களை சாப்பிட வச்சிடணும்னு துடிச்சிட்டு இருக்க பாரு. அதுக்காக உன்னை மனசார பாராட்டி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரண்டி. கிளம்பி போடி. புரியாதா? இப்ப போடி. போடி. தம்பி வேணும் வேணும். வேணுக்கு அங்க என்னாச்சுமா? நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப வாந்தி எடுக்கிறாரு. நீ போய் மோரு கொண்டு வாமா, அதுல கொஞ்சம் விபூதியை கலந்து கொடுத்துடு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க நிக்கிறாங்கல்ல, அதான் உங்களோட 3 பிள்ளைங்க மாமா. அவங்களை எரிச்சு பஸ்மம் ஆக்கிட்டு தான் மோர்ல கலந்து குடிக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபம் தீரும். 3 பிள்ளைங்களை பத்து அப்பனாச்சே, வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். வயசான காலத்துல இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டி இருக்குதுன்னே தெரியல கடவுளே. வா வாடா வா, அப்படி வந்து உட்காரு. வா பொறுமையா பொறுமையா உட்கார்றா. ஏய் இந்தா தண்ணி கலக்காம அப்படியே அடி. ஆடுறா. ஏண்டா சரக்கு அடிக்கும் போது இந்த மீனை சாப்பிட்டதுக்கா அப்படி கொமட்டிட்டு வந்துச்சு இவனுக்கு? கெட்டு போன மீன் தானே நீங்க சொன்னீங்க. ஏய் அது எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் அது எல்லாத்தையும் எரிச்சு பஸ்பமாக்குற உலகத்திலேயே மோசமான சரக்கு எதுன்னா அது இதுதான்டா. இவ இப்ப வாந்தி எடுத்ததுக்கு அதெல்லாம் காரணமா இருக்காது. என்னென்ன இது அந்த பாலை இவனுக்கு வச்ச சூனியம். அவ அதாவது ஒரு மந்திரவாதி கிட்ட போய் உனக்கு சூனியம் வச்சிட்டான்னு நினைக்கிறேன். சும்மா ஏடா கூடமா எதுவும் வளராதுண்ணே. சூனியம் வச்சாங்க. அதெல்லாம் ஆளுங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்க எவனோ விட்ட கட்டுக்கதை. டேய் உனக்கு விவரம் தெரியல. இதெல்லாம் உண்மைதான்டா. டேய் நாம எத்தனை வருஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட இவன் வாந்தி எடுத்ததில்ல. எடுத்திருக்கியாடா சொல்லு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அவதான் பாலா. உனக்கு எதிராக அவ எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டேஷன் கொடுத்துருக்காடா. நீ அவளோட ஸ்கூலு ஹாஸ்டலுக்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணல, அதுக்கு எதிராக அவ செஞ்ச வேலை தான்டா இது. ஏய் அவளால எல்லாம் அப்படி செய்ய முடியாது. இதுக்குள்ள அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என் கையில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். எங்க போய் பதுங்க இருந்தாலும் சரி, நான் அங்க எல்லாம் போவேன். அப்படி இல்லைன்னா அவளுக்கு உயிர் கொடுத்த அவங்க அம்மாவோட கருவறையில தான் போய் ஒளிஞ்சிக்கணும்.
பாரு பாலா, நீ சும்மா டென்ஷன் ஆகாத. நேத்து அந்த கட்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கும் வாமிட் வந்துச்சு. மத்தபடி நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அனுமா ரிசல்ட்டோட வரட்டும், அப்ப நீ நிம்மதியா இருப்பல்ல? கடந்த 2 வாரமா எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. சந்தேகம் மண்ணா கட்டி. நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுனால ஏன் டியூட்டி கேன்சல் ஆயிடுச்சு. நீ சந்தேகப்பட்டு ஏதாவது பண்ணிக்க போறியோன்னு பயந்துதான் நான் லீவு போட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரியான முட்டாள்தனமான காரியத்தை செய்ய பார்த்தல. உன் மனசுல இருக்க பயம்தான் இந்த தளர்ச்சிக்கெல்லாம் காரணம். நீ பேசாம உள்ள போய் படு. லேப் ரிசல்ட்டோட அனுமா எப்படி இங்க வந்துருவா, அப்ப நான் கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நிம்மதியா நாம எல்லாரும் ஒன்னா வெளியில போய் சாப்பிடலாம். அனு, என்னாச்சு? ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட் பாசிட்டிவ். லேப்ல எதுவும் தப்பு நடக்கல. ரிசல்ட் கரெக்ட் தான். என்னோட வயித்துல அந்த அளவோட இதை நீ ஏத்துக்கோ பாலா. இப்போ உன் கூட இன்னொரு உயிரும் இருக்கு. ஒரு பழப்பன மனுஷனோட வாரிசு என் விஷயத்துல மட்டும் ஏன் கடவுள் இப்படி அநியாயமா நடந்துக்கிறாரு? இந்த விஷயத்துல நீ டென்ஷன் ஆகி பேசுற அளவுக்கு எதுவுமே இல்ல. நீ ஆசைப்பட்டு கிடைக்கல. இல்ல அது வேண்டான்னு விட்டுரு. அஜிதா, கடவுள் தந்த வரத்தை வேண்டான்னு சொல்லாத. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே அவ கர்ப்பமானா? அப்ப நீ உன் புருஷன்கிட்டே போ. நீ செஞ்ச எல்லா கொடுமைகளையும் நம்ம குழந்தைய நினைச்சு மன்னிச்சிட்டேன்னு போய் சொல்லு. மறுபடியும் அவன் கூட சேர்ந்து வாழ பாரு, சரியா? இனிமே நான் அந்த நரகத்துக்கு திரும்ப போக மாட்டேன். இப்ப கூட என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. என் கழுத்தை பிடிச்சு குறவழியை நெரிச்சு அந்த வலி தூக்கி எரிஞ்சு பந்தாடுற மாதிரி என் உடம்ப போட்டு பந்தாடின புருஷன். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது அதை விட நல்லது சாகிறது தான் தோணுதுல்ல. நீ எதுக்குடி ஒரு பாலா போனவனோட கொடுமைகளுக்கெல்லாம் நடுவுல உண்டான ஒரு கர்ப்பத்துக்காக வாழ்க்கையை நாசப்பட நினைக்கிற? இப்ப ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவ அப்பனை விட மிகப்பெரிய கொடூரனாதான் மாறுவான். பாலா, நீ அம்மா ஆயிட்டேன்னு தெரியும் போது ஒருவேளை அதிகமா சந்தோஷப்படுறது உன் புருஷனா இருந்துட்டா? அந்த ஆளுக்குள்ள கொஞ்சமாவது மனிதநேயம் இருந்தா முன்ன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு அவனால முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமே உனக்கு இந்த குழந்தை தான் பெரிய பலமா இருக்க போகுது. யோசிச்சு முடிவு பண்ணு. உன் வயித்துக்குள்ள உருவாயிருக்கிறது ஆசீர்வாதமா இல்ல சாபமான்னு? பாப்பா தூங்கிட்டாளா? ஒரு வழியா தூங்க வச்சுட்டேங்க. அவ அழுகிறதுனால என்னால ராத்திரி நிம்மதியா தூங்கவே முடியல. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமா? ஃபீவர்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு நாளைக்கு அப்பா அம்மாவை தூங்க விடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பா போல இருக்கு. அதனால என்ன, இன்னைக்கு ஒரு நாள் நான் தப்பிச்சேன். இந்த டயர்டை வச்சுக்கிட்டு நான் ஆபீஸ்க்கு போனேன்னா அங்க போய் தூங்கிடுவேன். அப்போ லீவ் போட போறீங்களா? இப்ப அம்மாவும் இல்லல்ல. இன்னைக்கு
இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன் பாலா தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரலான்னு. கேக்குறப்பெல்லாம் பிஸின்னு சொல்லுவீங்க. யாரோட தொந்தரவும் இருக்க கூடாதுன்னு தானே அவ ஹாஸ்டலே போயிருக்கா. அங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் விடு. அவ அங்க நிம்மதியா இருக்கான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது என்னன்னு தெரியலங்க. கொஞ்ச நாளாவே எனக்கு வர கனவெல்லாம் பாலாவை பத்தி தான். அதுவும் கெட்ட கனவா வருது. நீ எப்ப பார்த்தாலும் ஏன் பாலா பத்தி யோசிக்கிற? அவ என் தங்கச்சி தானே. உன்னுடைய குணம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பாலா ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான்னு தெரிஞ்சதும் நீ தான் சொன்ன அவர் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டான்னு. தங்கச்சிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்ன. அது அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு அவ மேல எனக்கு கோவம் இருந்துச்சு, அது உண்மைதான். அதுக்காக வாழ்நாள் முழுக்க அவகிட்ட பேசாம இருக்க முடியுமா? நாம போய் அவளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமே. அதுக்கு அவ எந்த ஹாஸ்டல்ல இருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, தேடி கண்டுபிடிக்கலாம். ஏண்டி ஒருவேளை அவன் நம்மளை பார்க்கவே விருப்பப்படலன்னா? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். அவன் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவான்னு எனக்கு தோணுது. திடீர்னு இப்படி உனக்கு மனசு மாற என்ன காரணம்? பாலா உனக்கு கால் பண்ணாளா? அவ ஃபோன் பண்ணியிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அவளுக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அத நான் சொன்னா நீங்க என் மேல ரொம்ப கோவப்படுவீங்க. சரி சொல்லு. இந்த 2 நாளா எனக்கு திரும்ப திரும்ப ஒரே கனவு தாங்க வருது. பாலாவை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் வேணு ஒரு பெரிய மலை மேல போய் நிக்கிறான். அவ காப்பாத்துங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கா. ரொம்ப உயரமான பகுதியில கொண்டு போய் அவளை நிக்க வச்சுட்டு வேணு அவளோட வயித்துல ஓங்கி மிதிச்சிட்டான். ரொம்ப பெரிய சத்தத்தோட பாலா கீழே விழுந்துட்டா. பாலாவோட அழுக சத்தம் மட்டும் நான் கேட்கல. அதோட அந்த இடத்துல ஒரு குழந்தையோட சத்தமும் நான் கேட்டேன். ஒரு தடவை நாம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாங்க. பாலாக்கு இப்போ தனியா இருக்குமேன்ற நினைப்பு இருக்காத. தனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க மேல கோவம் தான் இருக்கும். அந்த பிடிவாதம் தான் அவளோட சக்தி. நம்ம அவளை பார்க்க போனோம்னா அவ மறுபடியும் வீக் ஆயிடுவா. அதனால அது வேண்டாம். அவ சொந்த கால்ல முதல்ல நிக்கட்டும். உன் மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிடு. சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. இது ஒண்ணுதான் முக்கியம். இப்பெல்லாம் அடிக்கடி உன் பொண்டாட்டி டாம் டூம்னு குதிக்கிறா. எவ்வளவுதான் குதிப்பான்னு பாத்துருவான். ரொம்ப ஆடினா அவ கால் உடைச்சு அடுப்புல வச்சிருவான். தண்ணி ஊத்துறடா. வந்த உடனே குடிக்க ஆரம்பிக்கணுமா? நெஞ்சு எரிஞ்சு போயிடும்டா. இப்போதான் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தொலைச்சிருக்கலாம்ல. நான் சீக்கிரம் வந்துட்டேன்ல. நீ சீக்கிரம் வந்து கிழிச்சு பேசுன ஏதாவது. அப்ப இப்ப தண்ணி வேண்டாமா? அத உன் தலையில ஊத்திக்கடி. கொண்டுபடி. ஆண்டவா, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டிகளும் ஒரே மாதிரி தான் இருப்பாளுக்கு போட்டிருக்கேடா. அப்போ பாட்டில் இருந்து எல்லாத்தையும் ஊத்தி குடிச்சிட்டேன். அது என்னோட கடமைடா தம்பி. அது சரி, நீ போன வேலை என்னாச்சு அதை சொல்லு. ஹாஸ்டலுக்கு போய் சின்னதா ஒரு டிராமா பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படி சின்ன விஷயம் எல்லாம் செட் ஆகுதுடா. பெருசா ஏதாவது செய்யணும். பின்னாடி போலீஸ் வருமாடா? போலீஸ் வரும்போது வரட்டும், அதுக்குள்ள ஒரு கை பாத்துருவோம். நான் ஒரு பிரச்சனை பண்றவன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டேய், அவளை வர சொல்லி 4 பேர் பார்த்துட்டு இருக்கும் போதே சப்புன்னு 4 அறை வேண்டியதாண்டா. அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். ஓகேடா, சரி. அங்க இருக்கிற அத்தனை பேர் உன்னை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கணும். அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கு இனிமே அவசியம் இருக்காது. கூட வராம அவளால நிம்மதியா வாழ முடியாதுன்னு இப்பவே அவளுக்கு தோணி இருக்கும். அவ ஒன்னும் அந்த மாதிரி நினைக்கிற ஆள் இல்ல. நீ வேணா பாருமா, என்னோட லீவு முடியறதுக்குள்ள அவ குடமா கண்ணுல அழுகைய வச்சுக்கிட்டு என் காலில் வந்து விழுவா. அப்படி மட்டும் நீ செஞ்சுட்ட, நீ தைரியமானவன் தான்டா. உங்ககிட்ட இருந்து இல்ல, அந்த சர்டிபிகேட்டை நான் அவகிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கான மாஸ்டர் பிளான் தான்.
நான் அடுத்து செய்ய போறேன். ஒரு விஷயம் தெரியுமா? என் அக்காவோட பொண்ணு நந்தினி ஏதேதோ காரணம் சொல்லி 3வது மாசத்திலேயே அவ கர்ப்பத்தை கலைச்சிட்டா. அதுக்கப்புறம் இப்ப 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவளுக்கு குழந்தையே பிறக்கல. இப்ப பாரு, கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கருவறைய ஒரு முறை கசாப்பு கடையா மாத்திட்டா அதுக்கப்புறம் அங்க குழந்தைங்க வரவே பயப்படும். குழந்தைங்களோட சாபம் என்னைக்குமே ஒரு குடும்பத்தை வளர விடாது. நம்மளை எப்பவுமே நிம்மதியா இருக்க விடாது. குடும்பத்தோட ஆணி வேறையே வேற இருத்துரும். என்னாச்சு? தெரியல, தூக்கம் வரல. இப்படி தூங்காம இருந்து இருக்கிற ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறது நல்லது இல்ல பாலா. யோசிச்சு முடிவெடுக்க இன்னும் உன்கிட்ட நிறைய டைம் இருக்கு. எதுக்காக சொல்ற? கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு. இப்போ ஏறத்தாழ 2 மாசம் தானே ஆச்சு. உங்க வீட்லயும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தா போதும் தான் எனக்கு தோணுது. வீட்ல எனக்குன்னு யார் இருக்காங்க? குறைஞ்சபட்சம் உன் வீட்லயாவது கேட்கலாம்ல. நான் எந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன்னு கூட என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல. என் தம்பியை கூட்டிட்டு என்ன பாக்குறதுக்கு எங்க அம்மாக்கு கூட தோணல. திடுதுப்புன்னு கிளம்பி போன ஒரு பொண்ணை உங்க வீட்ல யாருமே சீரியஸா எடுத்துக்கலன்னு நினைச்சுக்கோ. நான் வேண்டான்னு நினைக்கிறேன் என் வீட்டாளுங்க எனக்கு மட்டும் எதுக்கு? யாருமே உனக்கு சப்போர்ட்டா இல்லாததுனால இந்த குழந்தைய கலைக்கிறது தான் நல்லது. அதை தவிர நம்ம வேற என்ன பண்றது? வேணுவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பாரு. நான் அந்த மிருகத்தோட வாழ தயாரா இல்ல. அப்படின்னா இது நாளைக்கு உனக்கு பெரிய பாரமாயிடும். உனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? நான் தனியாவே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சும்மா இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அதிகபட்சம் 7 இல்ல 8 மாசம். அது வரைக்கும் நீ வேலைக்கு கூட போலாம். அதுக்கப்புறம் இன்னும் 3-4 மாசத்துல அம்மாவாக போற பொண்ணை இங்க தங்க விடுவாங்களா? அதெல்லாம் நாம அவளை தங்க வச்சுக்கலாம். அப்ப கூட அவ டெலிவரி டைம்ல என்ன பண்ணுவா சொல்லு? ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடலாம்ல. எந்த நேரத்துல போய் அட்மிட் ஆறது? டேட் அவங்க எவ்வளவு கரெக்டா சொன்னாலும் சரி, 1-2 வாரம் முன்னாடியோ பின்னாடியோ போகலாம். லேபர் பெயின் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலான்னு நினைச்சா யார் இருக்காங்க உன் கூடவே காவல் இருந்து உன்னை கூட்டிட்டு போறதுக்கு? இல்லனா முன்னாடியே போய் அட்மிட் ஆகணும். ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு ஆகும்? டெலிவரி முடிஞ்சா கூட உனக்கு ஹெல்ப் பண்ண யாராவது வேணும்ல. வீட்டுக்காரங்களோட உதவி இல்லாம நடக்காது. பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்டல்ல உன்னால தங்கவும் முடியாது. குறைஞ்சது 2 மாசம் முடியாம உன்னால வேலைக்கும் போக முடியாது. அப்புறம் நீ எப்படி வாழ போற? எல்லாத்தையும் நம்ம பொறுமையா யோசிக்கணும் பாலா. நான் அந்த அளவுக்குலாம் டீப்பா யோசிக்கல. தனியால ஒரு குழந்தைய வளர்க்க என்னால முடியும்னு நான் யோசிச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாலா. ஒரு குழந்தையோட கையை பிடிச்சுக்கிட்டு ஃபுட்பாத் வழியா நடக்கிறதும், பிளே ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதும், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதும், குழந்தைங்களோட குழந்தைங்களா டாய்ஸ் வச்சு விளையாடுறதும் கனவு காண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா அது வாழ்க்கையில நடக்காது. இனிமேலாவது தீவிரமா யோசிக்காம முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. அதனால முடிஞ்ச அளவு சீக்கிரமா வீட்டாளுங்களோட காம்ப்ரமைஸ் ஆயிடு. அதை விட நான் சொன்ன மெத்தடு தான் உன் ஃபியூச்சருக்கு நல்லது. MTP
அது ஒரு கொடூர பாவம்னும் கொலைக்கு சமம்னும் நீ நினைக்காம இருந்தா போதும். ஒருவேளை அப்படி நினைச்சிட்டேனா அப்புறம் எப்பவுமே உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. இந்த உலகத்துல முளைக்கிறதுக்காக தான் எல்லா விதைகளையும் கடவுள் உருவாக்குறாரு. ஆனா எல்லா விதைகளும் விளையறது இல்ல. எல்லா முட்டைக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்குல்ல, அதெல்லாம் கோழி குஞ்சா வெளியில வருதா? இதையும் நீ அப்படி நினைச்சா போதும். உனக்கு இதை தவிர வேற எந்த முடிவும் இல்லைன்னு நினைச்சுக்க. அப்புறம் செஞ்ச விஷயத்த நினைச்சு குற்ற உணர்ச்சியே வரக்கூடாது. ஒரு உயிரை காப்பாத்த என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறவ தான் நான். இப்படி ஒரு விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவ சென்டிமெண்டலா பேசுவா, ஆனா நான் சொன்னது பிராக்டிக்கல். நீ முடிவெடுக்க லேட் பண்ணிட்டே போனேன்னா இன்னொரு உயிர் உனக்குள்ள கடகடன் வளர்ந்து பெருசாகிட்டே போகும். அது ஒண்ணு அழிச்சிடும். சுதா, குடிக்க தண்ணி கொண்டு வா. எதுக்குடா இவ்வளவு அவசரமா நீ சாப்பிட்டுட்டு இருக்க? இதை வேற யாராவது சாப்பிட போறாங்களா? 10 மணிக்குள்ள காலேஜுக்கு போகணும். அப்படி பங்க்சுவலா இருக்கணும்னு ஆசைப்பட்டா சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியதானே? ஏன் எதையாவது சொல்லி அவனை கோவப்படுத்துறீங்க? பாத்தீங்களா, அவன் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டான். அவன் பாதையில எந்திரிச்சு போறதும் நல்லதுதான். பாருங்க, பாலா இங்க இருந்து போய் 1 வாரம் ஆச்சு. எந்த ஹாஸ்டல்ல அவ தங்கியிருக்கா, அவ அங்க எப்படி இருக்காங்கறதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுக்கு? சொந்த கால்ல நிக்கணும்னு தானே அவன் நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போனா. அவ இஷ்டத்துக்கு தானே வெளியே போயிருக்கா. இப்ப நீ எதுக்கு அவளை தேடி போலான்னு சொல்லிட்டு இருக்க? அக்காவோட விஷயத்துல அப்பா சொல்றதான் சரி. அக்கா அவங்களோட புருஷன் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்ததெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம வீட்டை விட்டும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அக்காவை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத தம்பின்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, அது என்னோட போட்டோம். இப்போ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். பாலா அக்கா விஷயத்தில் இனிமேல் நம்ம தலையிட வேண்டாம். அவங்க விருப்பப்படி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். நீ ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற? நீங்க 2 பேரும் ஒரே ரத்தம் தானேடா? புருஷன் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்ததில் ஆரம்பிச்சு எதுலையுமே அக்கா நம்மளை பற்றி யோசிக்கலையே. சரி, அதை விடுங்க. எங்கேயாவது இருந்திருக்கணும். நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி தானே ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க. இந்த ரத்த உறவுகளை பற்றியெல்லாம் அக்கா யோசிக்க மாட்டாங்களா? பாலா சொன்னதை கேட்டுட்டு இங்க வந்து வேணு கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசினதை நினைச்சா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நீயும் அதுக்கு ஒரு காரணம் தான். பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வேணுக்கு எதிராக நீ சொன்ன விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு அவங்க கிட்ட அப்படிலாம் பேசினேன். அவ இங்க எந்த நிலைமையில வந்தானே நான் தானே பார்த்தேன். அவ முகத்துல மட்டும் இல்ல, அவளோட உடம்பு முழுக்க அடிப்பட்ட அடையாளம் அப்படியே இருந்துச்சு. நான் அவளை பெத்த அம்மா இல்லையா? என்னால இப்படி தாங்கிக்க முடியும்? பெத்த அப்பா அம்மாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவ இங்க இருந்து பெட்டி எடுத்துக்கிட்டு போனால, அதை உன்னால ஏத்துக்க முடியுதா? ஒண்ணும் இல்லைனாலும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே, அந்த பயம் அவகிட்ட இருக்கணும்ல. அவளை மட்டும் குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? வேணுகோபால் மாதிரி ஒருத்தன் கையில அவளை புடிச்சு கொடுத்தது நம்மளோட தப்பும் தானே. இப்போ எதுக்கு நீங்க அந்த பழைய பாட்டை பாடுறீங்க? பாலாக்கா அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் நான் அப்பவே சொன்னேன்ல, இங்க ரூம்குள்ள வச்சு பூட்டிடலான்னு. நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. அவளை ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? அட்லீஸ்ட் மானமாவது போகாம இருந்திருக்கும். இந்த லட்சணத்துல உங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாடம் வேற எடுக்கிறாங்க. புருஷன் கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சவங்க பிள்ளைங்களை போட்டு என்ன பாடுபடுத்த போறாங்களோ. திரும்பி வந்த அவகிட்ட நாம எல்லாரும் எதிரிக மாதிரி தானே நடந்துக்கிட்டோம். கொஞ்சம் அன்போடவும் இரக்கத்தோடவும் பேசி இருந்தா அவ இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டா. இங்க பாருங்கம்மா, முதல்ல நீங்க ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. பாலாக்கா பேசினா அந்த பக்கம், அப்பா ஏதாவது பேசினா இந்த பக்கம். அக்கா நல்லா வேலை பார்க்குறாங்களே, அந்த திமிரும் இருக்கு. இப்போதைக்கு நாமளா எந்த காம்ப்ரமைஸ்க்கும் போக வேணாம். கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்து பார்க்கட்டும், தன்னால நம்மளை தேடி வருவாங்க. அது வரைக்கும் வேணும் அவளுக்காக காத்திருப்பாரா? அப்படின்னா நீங்க போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. உங்க இஷ்டம் போலயே பண்ணுங்க. பாலா
அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, போறது போட்டு விட்டுருன்னு. இப்ப அவ நம்ம கை மீறி போயிட்டா, அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அதை ஒரேடியா ஒதுக்கி தள்ள முடியுமான்னு நாம முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் என் பொண்டாட்டியை தான் பார்க்க வந்திருக்கேன். பொண்டாட்டியா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் ஆண்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. ஓஹோ, மிருகத்து மேல காட்டுற கருணை கூட உன் பொண்டாட்டி மேல காட்டாத நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் எதுக்கியா பொண்டாட்டி? இந்த குழந்தைதான் இனிமே எதிர்காலத்துல என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாமே. நீ இந்த நிலைமையில உன் வீட்டுக்கு போனேனா உங்க வீட்டு ஆளுங்க உன் மேல குத்தம் சொல்லி உன்னை தள்ளி வைப்பாங்க. கொஞ்சமாவது பாசம், கொஞ்சமாவது அக்கறை பெத்த அம்மா கிட்ட இருந்து அதெல்லாம் கிடைக்கலன்னு தெரியும் போது அதெல்லாம் தேடி நான் இனிமே யார்கிட்ட போவேன்? ஹரி பாலாவை பத்தி விசாரிச்சான். அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை எதுக்கு ஹாஸ்டல் அனுப்புனீங்கன்னு என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டான். நீ ஹரிய பார்க்க வந்தியா இல்ல? ஹரியனை என்ன இங்க வந்தே ஆகணும்னு சொன்னாரு. நீங்களும் ஊன்னு சொன்னீங்க, நானும் அதுக்கு சரின்னு சொன்னேன். அவ்வளவுதானே. ஒரு பொண்ணு படுற கஷ்டத்தை அம்மா விட வேற யாரால ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியும்? 1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.